ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஒரு கிஸ் சீன் வரும், அதை நான் எடிட் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நீங்கள் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 11. இப்போ எல்லாரையுமே அடிச்சு போட்டு அவங்க வெப்பன்ஸையும் பிடுங்கி வச்சிருந்தாங்க. அவங்க மேஜிக் யூஸ் பண்ண முடியாதபடி அவங்க கையவும் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சீசுகோ கேட்கவும், எரிக்கா அமனகாவா கழுத்துல எதையோ போய் மாற்றா. ஒரு வழியா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை கிஸ் பண்றா. நீ கேட்டதுக்கான பதில நான் கொடுத்துட்டேன், எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கேட்டியே, இப்ப புரிஞ்சுதா அப்படின்னு அவ கேட்கவும், எனக்கு புரியல அப்படின்னு சீசுகோ சொல்றா. நான் நினைச்சதை விட நீ ரொம்பவும் முட்டாளா இருக்க. அமனகாவா எனக்கு வேணும், நான் அவனை லவ் பண்றேன், அவனை அடையிறதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஆனா முதல்ல நீ உன் லவ் அவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு சீசுகோ கேக்குறா. இல்ல இல்ல இல்ல, இது இப்படிதான் நடக்கணும், நான் இப்படிதான் அவனை அடையணும்னு இருக்கு. நீங்க எல்லாருமே எனக்கு இடைஞ்சலா இருக்கீங்க, உங்க எல்லாரையும் நான் ரிமூவ் பண்ணிட்டா என்னால அவனை அடைய முடியும். நான் ஜப்பான்ல இருந்திருந்தா கண்டிப்பா இதை பண்ணிருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். இந்த உலகத்துல நானும் இவனும் சேர்ந்து ஹாப்பியா இருக்க போறான் அப்படின்னு எரிக்கா சொல்லவும், இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்கள பார்த்தா நார்மலா தெரியலையே அப்படின்னு சொல்லி ஷீசுகோ கேட்கவும், ஓ அவங்க எல்லாரும் எப்பவோ இறந்து போயிட்டாங்க, நான் என் நெக்ரோமன்சி பவரை வச்சு கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நெக்ரோமன்சி யூஸ் பண்ணா எப்படி அவங்களால பேச முடியும்? இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஷீசுகோ சொல்றா. இல்ல என்னோட நெக்ரோமன்சில அது முடியும். இறந்து போனவங்களை கண்ட்ரோல் பண்றப்போ நான் ஸ்பிரிட் பைண்டிங் யூஸ் பண்றதுனால அவங்களோட கொஞ்சம் மெமரிஸ் அவங்களுக்கு அப்படியே இருக்கும், அதனாலதான் அவங்களால பேச முடியுது அப்படின்னு அவ சொல்றா. எரிக்கா நீ இப்படி பண்றதுக்கு கண்டிப்பா நான் உன்னை என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? பரவாயில்ல, இவங்களே மாதிரியே நான் உன்னை என்னோட பப்பட்டா மாத்திட்டா நான் அதுக்கப்புறம் எது சொன்னாலும் நீ செய்வ, நான் கேட்கணும்னு நினைக்கிறத மட்டும்தான் நீ பேசுவ. அதை நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படின்னு எரிக்கா சொல்றா. இல்ல எரி நீ போய் சொல்ற, உன்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு ஷோசோ சொல்லவும், அவங்க கிளாஸ்மேட் ஒருத்தங்கிட்ட போய் வில்லத்தனமா சிரிக்கிறான். அவன் ரொம்பவும் பயப்படுறான். எரி இப்படி பண்ணாத அப்படின்னு அமனுகாவா கத்துறான். ஆனா அவன் கிளாஸ்மேட்டை இவங்க கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு நெக்ரோமான்சி பவரை யூஸ் பண்ணி இப்ப அவனோட டெட் பாடியை வந்துட்டு இவா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் லாஸ்டா ஸ்பிரிட் பைண்டிங்கையும் யூஸ் பண்றா. என்னோட பொம்மைங்கல்ல புதுசா ஒன்னும் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஏறி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஷோசோ ரொம்பவும் வருத்தப்படவும், நான் உன்னோட ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ என் கூட இருந்ததுல நான் உன்னை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஏதாச்சும் வில்லத்தனமா சொன்னா கூட அதை நீங்க காமெடின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஷீசுகோ சிரசாக்கிக்கு அடுத்து எல்லாரும் ஒன்னதான் ரொம்ப நம்பினாங்க, உன்னை நல்லா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஏறி போதும் நிறுத்து அப்படின்னு ஷீசுகோ சொல்லவும், அந்த மெய்ட் வந்துட்டு ஷீசுகோவை போட்டு அடிக்கிறா. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவான்னு தெரியும் ஷீசுகோ, சோ உனக்கு ஒரு ஸ்பெஷலான ரோல் ஒன்னு வச்சிருக்கேன். பெஸ்ட் ஃப்ரெண்டு கையாலேயே சிரசாக்கி செத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவ கேக்குறா. கௌரிய தொடாத அப்படின்னு ஷீசுகோ சொல்லவோ, இப்ப ஷீசுகோவை வந்துட்டு அந்த மைண்ட் அடுத்து ஷீசுகோ மலையோ இப்ப நெக்ரோமன்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ போறா. வேண்டா ஏறி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அமனகாவா கத்துறான். கவலைப்படாத, நீ செத்ததுக்கு அப்புறம் பாடியை நான் நல்லபடியா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஷீசுகோவா அவ கொல்ல போறா. என்ன மன்னிச்சிருக்க கௌரி அப்படின்னு சொல்லி ஷீசுகோ நினைக்கிறா. திடீர்னு பார்த்தா ஒரு ஷீல்ட் வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணுது. மேடியும் எரிக்காவே அட்டாக் பண்றாங்க. பார்த்தா சிரசாக்கி அந்த இடத்துக்கு வந்துட்டா. இப்போ சிரசாக்கி வந்துட்டு அவங்க எல்லாரையும் ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளோட மேஜிக்க கேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அவளை விடாதீங்க அப்படின்னு எரிக்கா சொல்லவோ, இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. பிரின்சஸ் லெல்லி அந்த இடத்துக்கு வந்து சிரசாக்கிக்கு ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லெல்லி பாக்குறா. பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வரவும், கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியோமா வரான். சரி இவன் நம்மால தானே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லெல்லி வந்துட்டு ஷீல்ட விலக்கி அவனை உள்ள விடுறாங்க. வேண்டாம் அப்படின்னு சீசுக்கு கத்துறா. பார்த்தா அவன் பிரின்சஸ் லெல்லி அடிச்சு மயங்க வச்சுட்டு சிரசாக்கி உடம்புல ஸ்வாட இறக்கிருதான். உனக்கு என்ன விட நாகமாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், நீ என்னைய லவ் பண்ணியிருந்த அப்படி நடந்திருக்காது அப்படின்னு ஹியோமா சொல்றான். இதை பார்த்துட்டு கோக்கி செம டென்ஷன் ஆகுறான். இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி செகண்ட்லயே அவ இருக்கிற மொத்த பவரையும் யூஸ் பண்ணி எல்லாரையும் ஹீலிங் பண்றா. அண்ட் அவளையும் அவ ஹீலிங் பண்ணிக்கிறதா. நாகமோ நான் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும் போதே அவ ஹீலிங் பண்றாங்கிறதுனால அவளை குத்தி இருக்கிற ஸ்வாட் ஆட்டோமேட்டிக்கா அவ உடம்ப விட்டு வெளியே போகுது. இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹியோமா திரும்பவும் அவளை கத்தியால குத்தவும், அவ்வளவுதான் கௌரி இறந்து போயிருந்தா. அமனகாவா அவனை கட்டி வச்சிருந்ததுல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து கதை முடிஞ்சது அப்படின்னு தோர் மாதிரி அவனோட ஸ்வாட சமன் பண்ணுவான். அவன் ஸ்வாட் அவன் கைக்கு வருது. எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஹீலிங் ஆயிட்டாங்கிறதுனால ஒவ்வொருத்தங்களும் ரிலீஸ் பண்ணி விடுதாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு கோக்கி கூட சேர்ந்து அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவங்க சமாளிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. சூசுவை ஒருத்தன் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு இன்னொருத்தன் போய் காப்பாத்துறான். சூசு சீக்கிரம் உன்னோட ஷீல்ட கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். ஓ ஆமா சாரி அப்படின்னு சொல்லி அவ கிரியேட் பண்றா. ரெண்டு துரோகம் பண்ணிட்டாங்கிற ஷாக்ல இவ இருக்கா அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப எல்லாருமே சண்டை போட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. அதுலயோ கோக்கி வேற லெவல்ல சண்டை போட்டு எரிக்கா கிட்டக்க நெருங்கிடுதான். கேப்டன் மெல்ட் வந்து தடுக்கவோ கோக்கி ஷாக் ஆகுறான். அவனுக்காவா நான் உனக்கு இதையா கத்து கொடுத்தேன், எதுக்காக என்ன அட்டாக் பண்ற அப்படின்னு மெல்ட் கேட்கவும், மெல்ட் மேல அவனுக்கு மரியாதை இருக்குங்கிறதுனால கோக்கியால அட்டாக் பண்ண முடியல. எரியோட கண்ட்ரோல மீறி மெல்ட் வந்துட்டு கோக்கி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லவும், இவன் வெட்டலான்னு போறான். ஆனா இவனுக்கு மனசு கேட்கல. திடீர்னு பார்த்தா அமனகாவா வாயில இருந்து ரத்தமா வருது. இது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். பிரின்சஸ கிஸ் பண்ணி ராஜா காப்பாத்தி கேள்விப்பட்டிருப்ப. நான் உன்னை கிஸ் பண்ணப்போ உனக்கு பாய்சனை கொடுத்துட்டேன். இப்பதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், சோ உன்னை என் கையால தான் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு எரிக்கா சொல்றா. அங்க கோக்கி வாயில இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. சிரசாக்கி மேலதானே உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது, இவ இப்ப செத்துட்டா, இப்ப இவ என்னோட பொம்மையா மாத்திர அப்படின்னு சொல்லி நெக்ரோமான்சி ஸ்பெல்ல சிரசாக்கி மேல போட ஆரம்பிக்கிறா. என்ன கைஸ் நான் பார்ட்டிக்கு லேட்டா வந்துட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு பாக்குறான்.
சிரசாக்கி இறந்து போயிட்டாங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். மிஸ் ஐகோ, டியோ இவளை பாத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்கவும் டிவைன் மவுண்டன்ஸ்ல இப்ப இவங்க கத்துக்கிட்ட அந்த ஏன்ஷியன் மேஜிக்கான ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணி சிரசாக்கியோட சோலை வந்து ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றாங்க. ஹே நாகமா, அவ செத்து போயிட்டா, உன்னால அவளை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியாது. இதோ இங்க இருக்கிறவங்கள பாரு, செத்து போன மாதிரியா தெரியுது. இதே மாதிரியே நான் என்னோட நெக்ரோமான்சியா அவ மேல யூஸ் பண்றேன். அவ உயிரோட இருக்கிற மாதிரியே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் பின்னாடி போய் அவ ஒளிஞ்சுக்கிடுறா. பின்னாடி திடீர்னு ஒருத்த வந்து அட்டாக் பண்ணவும் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு அவ சிரிச்சா. நம்ம ஹீரோ அதை தடுத்து டப்புன்னு அவனை போட்டு தள்ளுறான். கேப்டன் மெல் நீங்களுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவளோட கண்ட்ரோல்ல இருந்து கேப்டன் மெல் திரும்பவும் வெளியே வந்து நாகமோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்ப அவனை ஷூட் பண்ணிடுறான். இறந்து போன டெட் பாடிஸ் தான் வந்துட்டு நெக்ரோமான்சி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ கேப்டன் மெல்ட் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட கண்ணை கொண்டு வரவோ எல்லாரும் கீழே குனிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே குனிஞ்சிருக்காங்க. டெட் பாடிஸா இருக்கிற சோல்ஜர்ஸ் தான் அவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறான். எரிக்காவும் பயந்து போய் கீழே படுத்து கிடக்குறா. நம்ம ஹீரோ எரிக்கா கிட்ட போயிட்டு அவ நெத்தில கண்ணை வச்சு நீ எதுக்காக இதை பண்ணலாம் நான் கேட்க போறது இல்ல, உன்னை மன்னிக்க முடியாத லெவலுக்கு நீ எனக்கு ஒரு பெரிய டேமேஜ் பண்ணிட்ட, சோ நீ செத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை சுடலான்னு போகும்போது பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ திரும்பி கூட பார்க்காம அதை கரெக்டா ஷூட் பண்றான். ஹியோம பெரிய இவன் மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரான். நம்ம ஹீரோ ஹியோமாவை அட்டாக் பண்ணி அவன் சங்க பிடிச்சு தூக்கி நிப்பாட்டுறான். நீ மட்டும் இல்லைன்னா கௌரி எனக்கு சொந்தமா இருப்பா, இப்படி நடந்திருக்காது அப்படின்னு நம்ம சொல்லவும் உன்னால செய்ய முடியலன்னு மத்தவங்க மேல பழி போடாத அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே மான்ஸ்டர் நிக்குன்னு தெரிஞ்சு வெளியே போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு நம்ம மூஞ்சிலேயே ஒரு கிக்க விட்டு அந்த மான்ஸ்டருக்குள்ள தூக்கி போடுவோம். அந்த மான்ஸ்டர் ஹியோமாவோட பாடியை அப்படியே பிச்சு போட்டுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மேல இருந்து யுரேனஸ் த்ரெட் வரவும் இந்த தடவை நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். யோயி கிட்ட இருந்து ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி தப்பிச்சோடி அந்த டீமன் ஜெனரல் இந்த இடத்துக்கு தான் வரான். சிரசாக்கியோட சோலை நாங்க அட்டாச் பண்ணிட்டோம். அவ சோல் இப்ப வெளியே போகாது, ஆனா இவளை காப்பாத்துறதுக்கு இன்னும் டைம் தேவை. யோயோ ஷியாவும் இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. ஒழுங்கா சரண்டர் ஆயிருவோம், ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு உனக்கு ஆசை இல்லையா? சுத்தி பல லட்சம் மான்ஸ்டர்ஸ் இருக்கு, உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு இந்த டீமன் ஜெனரல் சொல்லவும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒன்னு வர வச்சு கம்ப்யூட்டர்ல மவுஸை யூஸ் பண்ற மாதிரி அதை அப்படியே மூவ் பண்றான். மேல இருந்து ஒரு பெரிய லேசர் வந்து அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ ஒரே நிமிஷத்துல அந்த கிங்டம்ல இருக்கிற அவ்வளோ மான்ஸ்டர்ஸையும் சாம்பலாக்கிருந்தான். நான் ஒன்னும் இந்த கிங்டம்க்கு சப்போர்ட் பண்ணல, அண்ட் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. என் வழியில குறுக்க வர யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் அழிச்சிருவேன். ஒருவேளை நீ புத்திசாலியா இருந்தேன்னா என்கிட்ட இருந்து விலகியேறு, என் வழியில குறுக்க வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட கடவுள் மேல ஆணையா சொல்றேன், கண்டிப்பா நான் உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றான். எரிக்கோ அந்த ஜெனரல் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருந்தாங்க. ஜெனரல் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இங்க தான் வந்தான். அந்த கோல பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சியாவும் யோயும் இப்பதான் அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ சிரசாக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஷீசுக்கு ரொம்பவோ கவலையா இருக்கா. அவளுக்கு லைட்டா மயக்கமா வருது. ஷியா யோயி நீங்க போய் அவளை பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியா அண்ட் யோய்க்கும் அந்த ஸ்பிரிட் மேஜிக் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுனால அந்த ஏன்ஷியன் மேஜிக் இவங்களும் அடையணுங்கிறதுக்காக டியோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் டிவைன் மவுண்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போறா. சைக்கோ வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி யோசிக்கவும் மிஸ் சைக்கோ கௌரிக்கு அவங்க உதவி தேவை, நீங்க அங்க போங்க, மத்தவங்களை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சோனபே சொல்லவும் மிஸ் ஐகோ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் சோனபே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஐகோ அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷீசுகோ தைரியமா இரு, எங்க மேல நம்பிக்கை வை, கௌரிய கண்டிப்பா நீ திரும்ப பாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா நாகுமோ, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஷீசுகோ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டிவைன் மவுண்டன்ஸ்ல இப்பதான் நம்ம ஹீரோ மிஸ் ஐகோ அப்புறமா டியோ இவங்க 3 பேருமே ஏன்ஷியன் மேஜிக்கான ஸ்பிரிட் மேஜிக் அடைஞ்சிருப்பாங்க. சிரசாக்கி இறந்து போயிட்டா அப்படின்னா கூட அவளோட சோலை வந்துட்டு இவங்க அந்த ஸ்பிரிட் மேஜிக்கை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி அவளோட பாடியை ஹீலிங் பண்ணதுக்கு அப்புறமா அவளோட சோலையும் அவளோட பாடியவும் அட்டாச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான். ஆனா அதுக்கு அதிகப்படியான மேஜிக் பவர் தேவைப்படும். ஷியா அண்ட் யோயி அந்த டிவைன் மவுண்டன்ஸ்க்கு வந்து அந்த மேஜிக் அடையலாங்கிறதுனால ஷியா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் அந்த டிவைன் மவுண்டன்ஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஏன்னா அவங்களோட ஹெல்ப்பும் சேர்த்து இருந்தா சிரசாக்கியை கண்டிப்பா இவங்க காப்பாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. இறந்து போன சிரசாக்கியை இவங்க திரும்ப உயிரோட கொண்டு வந்துருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.